ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வியும் சேதுவும் கோர்ட்டு கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வியோட அம்மா வந்துட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ, நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க தான், ஆனா உன் வீட்டில் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு இல்லையா, அதை மட்டும் யோசி. நீ வந்துட்டு சுயமரியாதையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற. சுயமரியாதைக்கும் பிடிவாதத்துக்கும் ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம். அதை யோசிச்சுக்கோ, இதை சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி எனக்கு இப்போவுமே என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா சேதுவும் தமிழ்ச்செல்வியும் கோர்ட்டு கிளம்புறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்து நல்ல முடிவா எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்போ கருப்பு நீயும் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. ஆனா அப்பதான் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவங்க 2 பேருமே போயிட்டு நல்ல முடிவோட வரட்டும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ராஜாங்கம் வந்துட்டு தாமரையும் சாவித்திரியும் கூப்பிடுறாங்க. அப்ப தாமரைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த அம்மன் கோயில்ல வந்து போங்க, அங்க நம்ம எப்பவும் போறோம்ல, அங்க போயிட்டு பாருங்க, மாப்பிள்ளை வீட்டை வர சொல்லியிருக்கோம், அவங்க அம்மா எல்லாரும் வராங்க, அங்க போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேற்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தாமரையும் அவங்க அம்மாவும் திட்டிகிட்டே கிளம்புறாங்க. நம்ம வேற அங்கே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சாவித்திரியும் சொல்றாங்க. சரின்னு அவங்க 2 பேர் கிளம்பி போறாங்க. இங்க தமிழ்ச்செல்வியும் சேதுவும் வந்துட்டு கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க இல்லையா, அங்க சேது போயிட்டு சொல்றாரு ஜட்ஜு முன்னாடி, இப்படி வந்து நான் வந்து என் ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்க நினைக்கிறேன், நான் தான் கேஸ் போட்டேன் அதனால நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜட்ஜு வந்து திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பண்ணது தப்பு தான், நீ கோவத்திலையும் ஆத்திரத்துலையும் இப்படி பண்ணிட்டேன், ஆனால் அப்படி பெரிய தப்பெல்லாம் பண்ணலை, அதை இப்போதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க இப்படி சொல்றீங்க, உங்க மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, உள்ள வரும்போதே சேது என்ன சொல்றாருன்னா தமிழ்ச்செல்வி கிட்ட, இவ்வளவு நாள் உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டேன், இனிமேல் வந்துட்டு உனக்கு எப்படி தோணுதோ அப்படி நீ சொல்லு, உன்னோட முடிவு என்னவோ அதை நீ சொல்லு, அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ தமிழ்ச்செல்வி அந்த இடத்துல என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு கோயிலுக்கு போனாங்க இல்லையா தாமரையும் சாவித்திரியும். அப்போ கோயிலுக்கு போகும்போது தாமரையோட சுடிதார் ஷால் வந்து பறந்து போகுது. அப்போ ஒருத்தங்க கார்ல இருந்து இறங்குறாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா அந்த பிச்சைக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் காமேஷ். அவனுக்கு வந்து ஈஸ்வரி ஃபோன் பண்ணி அந்த கோயிலுக்கு போக சொல்லி சொல்றாங்க. அப்போ அதே மாதிரி அவனும் வந்து கார்ல இறங்குறாங்க. நல்லா 4 ஜிம் பாய்ஸோட பெரிய பணக்காரர் மாதிரி பெரிய காஸ்ட்லியான கார்ல வந்து இறங்குமே தாமரையோட ஷால் வந்து விழுகுமே அவங்களும் அப்படி பாக்குறாங்க, இவரும் அப்படி பாக்குறாரு. ஸோ இப்படியே இவங்களுக்குள்ள லவ் ஆகுற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தாமரைக்கு வந்து இவர் பணக்காரரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாங்க அப்படிங்கறனால அப்படி நடிக்கிறாங்க. இங்க தமிழ்ச்செல்வி என்ன சொல்ல போறாங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க ஆல்ரெடி அவங்க அம்மா கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு வந்தாங்க. அதாவது எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு 6 மாசம் வந்து சேர்ந்து வாழ சொல்லி டைம் சொல்லியிருந்தீங்க, இப்ப 3 மாசம் தான் ஆகுது. ஸோ இன்னொரு 3 மாசம் ஆகட்டும், நான் கண்டிப்பா நான் என்னன்னு நான் சொல்லிடுறேன், அதுக்குள்ள யோசிச்சு முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, அப்ப இன்னும் ஒரு 3 மாசம் கூட டைம் எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.